வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ நாங்கள் பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். சுவர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கேருந்து தான் நாங்கள் சிட்னிக்கு ஃப்ளைட் பிடிக்க போகிறேன். சிட்னிக்கு எப்படி போகிறோம்னா தாய்வான் போய் தாய்வான்லேருந்து சிட்னி போக போகிறேன். தாய்வானில் தான் ட்ரான்சிட். என் பேங்காக்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் இருந்தது. பட் நான் என் தாய்வானுக்கு போய் சிட்னிக்கு வர போகிறேன்னு சொல்லிச்சுன்னா என் டிக்கெட் அப்கிரேட் பண்ணப்பட்டது பிஸ்னஸ் கிளாஸுக்கு. பிஸ்னஸ் கிளாஸ் அப்கிரேட் பண்ணினதால் நான் தாய்வானுக்கு போய் இந்த பேங்காக்கில் இந்த தாய்வான் ஃப்ளைட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்து, தாய்வானில் சிட்னி ஃப்ளைட் எப்படி இருந்தது, பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் நான் இந்த ட்ரான்சிட்டை சூஸ் பண்ணினேன். இப்போ நான் சுவர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் எவ்வளோ செக்இன் ஏரியாஸ்ன்னு பாருங்க. இதில் பெரிய செக்கிங் ஏரியா இங்கே இருக்குது. சுவர்ணபூமி ஏர்போர்ட்லேயே அந்த பாட்கடலை கடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கன்னடங்களில் போட்டிருக்கேன். ஸோ அந்த விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. சுவர்ணபூமி ஏர்போர்ட் அந்த ஹிந்துசியத்தின் பழைய கதைகளை எடுத்துக்காட்டும் விதமாகவோ அந்த கதைகளை சித்தரிக்கும் விதமாக கணக்க சிலைகள் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வடிவான ஏர்போர்ட். நான் மேலே போயிருந்து இவ்வளவு செக்இன் கவுண்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக மேலே போனால் பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே செக்கிங் கவுண்டர்ஸ் தான் இருந்தது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டில் எந்த நாட்டுக்கும் நீங்கள் ஃப்ளைட் எடுக்கத்தக்க வசதி இருக்குது. இங்கேருந்து எமிரேட்ஸ் வருது. முதல் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. நான் எமிரேட்ஸில் தான் இங்கே வந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களோன்னா உங்களுக்கு ப்ரியோரிட்டி உள்ளுக்கு போகலாம், விசா எடுக்கலாம், கணக்கு விடயங்கள் செய்யலாம். இப்போவும் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதால உள்ளுக்கு போகிறதுக்கு ஸ்பெஷல் மைக்ரேஷன் ஆஃபீஸோ அதாவது இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அதில் போய் நாங்கள் எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தோடனே குயிக்காக உள்ளுக்கு விடுவினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறதால ஒரு நல்ல விடயம். குயிக்காக நீங்கள் பைபாஸ் பண்ணி கொண்டு போகலாம். நான் உங்களுக்கு அதை எப்படி பைபாஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு இதை பற்றி முதல் தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டூரில் மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸோ அல்லது பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணினா உங்களுக்கு ப்ரியோரிட்டி இருக்குமென்னு சொல்லி நான் பார்த்தேன். நான் அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரியோரிட்டியாக போகலாம். அந்த மேலே ஒப்சர்வேஷன் டெக்குக்கு வந்த உடனே ஏர்போர்ட்டில் நடக்கிற விஷயங்களை ஒப்சர்வ் பண்ணத்தக்க இருந்தது. கணக்க ஃப்ளைட்டுகள், அதாவது கட்டார் ஏர்லைன்ஸ் போகுது. அதே நேரம் கட்டார் ஏர்லைன்ஸ் வந்திருக்கும். எதிகாட் ஏர்லைன்ஸ் இதில் நிற்குது, அதுவும் டிபார்ச்சர் ஆகும். நான் முதலே என்ற வீடியோ பார்த்துருந்தீங்களோட தெரியும். நாங்கள் எமிரேட்ஸில் ரங்கேக்கு இன்னொரு எமிரேட்ஸ் 8380 டிபார்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. நாங்கள் 8380 வந்தனாங்க. இன்னொன்று 8380 வழிக்கிட இருந்தது. ஸோ இந்த ஏர்போர்ட் அதில் பிஸியாக இருக்குது. கணக்கு ஃப்ளைட்ஸ் 2-3 ஃப்ளைட்ஸ் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு நாள்லேயே அனுப்புகிற மாதிரியும் இருக்குது. அப்படி ஒரு பிஸியான ஏர்போர்ட் தான் இந்த பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ ரங்கிட்டு நான் திருப்பி இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இந்த ஏரியா மிகப்பெரிய ஏரியான்னு சொல்லி எவ்வளவு செக்கிங் ஏரியா இருக்குது. செக்கின் ஏரியாவில் ஒவ்வொரு ஃப்ளைட்டுகள் குயிக்காக செக்இன் பண்ணி அடுத்தடுத்த ஃப்ளைட்ஸுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருப்பேன். இதில் எப்படி செக்கிங் ப்ரோசஸ் நடக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா ஒவ்வொரு செக்கிங் கவுண்டரும் கொஞ்சம் நேரங்களுக்கு லீஸ் பண்ணப்படும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கு. அந்த ஏர்லைன்ஸுன்ற செக்கிங் ப்ரோசஸ் முடிஞ்சால் போல் இன்னொரு ஏர்லைன்ஸுன்ற ஸ்டாஃப் அந்த ஹேண்ட் ஓவர் எடுத்துடுவீங்க. அந்த ஹேண்ட் ஓவர் எடுத்த உடனே வேண்டிய ஏர்லைன்ஸை செக்இன் பண்ணிவிட்டு அந்த இடம் ஃப்ரீ ஆகிடும். இப்போ இந்த இன்னொரு ஏர்லைன்ஸ் அந்த லீஸ்ட் எடுத்துருப்பின. அந்த நேரங்களில் தான் இது செக்இன் பண்ணுவேன். ஸோ ஒரே செக்கிங் பிளேஸுகள் டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருப்பின. ஸோ எமிரேட்ஸுக்குன்னு சொல்லி அவைகள் கணக்கு ஃப்ளைட்ஸ் இதன்றதால ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸுக்கு எடுத்திருப்பினேன். நான் இன்றைக்கி போகிறது சைனா ஏர்லைன்ஸ் என்று சொல்லி. இந்த சைனா ஏர்லைன்ஸ் என்று சொல்லப்படுற இந்த ஏர்லைன்ஸ் தாய்வான் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஏர்லைன்ஸ். ஆனால் சைனா ஏர்லைன்ஸ் தான் நான் வேண்டிய பேர் போட்டிருக்கேன். அந்த தாய்வான் முந்தி சைனாவோட இருந்ததாலேயோ தெரியாது, சைனா ஏர்லைன்ஸ் போட்டிருக்கேன். எனிவே நான் குயிக்காக செக்இன் பண்ணிவிட்டு, அதாவது கேட்டால் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு ப்ரியோரிட்டி கேட்டால் உள்ளுக்கு வந்துட்டேன்.
ப்ரியாரிட்டி கேட்டில் வந்து போர்டிங் பாஸும் பாஸ்போர்ட்டும் மட்டும்தான் கேட்பினேன். அதை கொடுத்த உடனே குயிக்காக நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன விடயங்களை பார்த்து நான் சொல்லித்தான் உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த கஷ்டத்தால் தான் நான் வெளியில் உள்ளுக்கு வந்தேன்னா இது ப்ரியாரிட்டி கஸ்டமர்ஸுக்கான கஷ்டம். இப்போ உள்ளுக்கு வந்தோன்னா உள்ளுக்கு கணக்கு டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. இந்த பார்க்குற இடம் அங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருந்தது. இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் என்னட்ட இருந்த பேங்காக் கரன்சிக்கு நான் சில பல விளையாட்டு சாமான்களை வேண்டி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி எங்கே விளையாட்டு சாமான் வேண்டலாம்னு சொல்லி சர்ச் பண்ணி கொண்டு வந்தேன்னா சர்ச் பண்ணிவிட்டு ஒரு விளையாட்டு சாமான் வேண்டிட்டு தான் இப்போ போய் கொண்டிருக்கேன். இந்த ஏர்போர்ட்டில் கணக்க செக்கின் ஏரியா இருக்கிற மாதிரி எக்கச்சக்க கேட்ஸும் இருக்குது. கேட்ஸும் வந்து அதே மாதிரி தான். சில கேட்ஸுகள் சில மணி நேரம் சில ஏர்லைன்ஸ் லீஸ்ட்டுக்கு எடுத்திருப்பின. அது லாங் ஹிஸ்ட்ரிக்கு எடுத்திருப்பின. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் ஹிஸ்ட்ரிக்கு இதை லீஸ்ட் எடுத்திருப்பின. இந்த டைமில் இந்த ஃப்ளைட் வரும், அந்த ஃப்ளைட்டுக்காக இந்த கேட்டை கொடுக்க சொல்லி அவை லீஸ்ட் எடுத்திருப்பின. அந்த கேட் வந்து பர்டிகுலராக அந்த ஏர்லைன்ஸுக்கு எப்போவுமே இருக்கும். அல்லது அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கேட்ட மாதிரி கேட்ஸை வந்து மாற்றி கொடுப்பினேன். நான் சில ஃப்ளைட்டில் கன்சிஸ்டண்டாக ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளைட்டுக்கு பர்டிகுலராக அதே கேட் தான் எப்போவுமே கொடுத்து கொண்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு சிட்னிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு US 607 2-3 தரம் எடுத்திருந்தேன்னா அந்த 2-3 தரமும் ஒரே கேட் தான் பேசிக்காக கொடுத்துருந்தது. அதே மாதிரி தான் நான் இங்கே நினைக்கிறேன். இந்த ஏர்போர்ட்லையும் ஒரே கேட்டை தான் மேபி ஒரே ஏர்லைன்ஸ் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணி கொண்டிருப்பின. அல்லது சப்ளை அல்லது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கேட் வசதி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எமிரேட்ஸின் A380 வருதுன்னு சொல்லிட்டோன்னா சில கேட்ஸுகள் மட்டும்தான் A380 ஹேண்டில் பண்ணதுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்ஸை வந்து கேட்ஸ் வந்து A380 ஹேண்டில் பண்ணாது. ஸோ எமிரேட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் கேட்ஸ் கொடுத்துருப்பினா அதே மாதிரி A380 ஆப்ரேட் பண்ணுற இந்த ஏர்லைன்ஸுக்கும் சில கேட்ஸுகள் பெர்மனண்டாக வந்து கொடுத்துருப்பேன். அதை விட போயிங் 777 ஏர்பஸ்ஸுண்ட 330 340 350 அந்த ஃப்ளைட்ஸுகளுக்கு டிஃப்ரெண்ட் கேட்ஸ் கொடுத்துருப்பினேன்னு தான் நான் நம்புகிறேன். எனிவே இந்த ஏர்போர்ட்டை வந்து நான் சுற்றி பார்க்க என்ன விஷயம் அறிஞ்சனான்டா கணக்கு வகையான டிஃப்ரெண்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இங்கே எடுக்கலாம். நான் தேவையான சாமான் வாங்கிட்டேன். அதாவது ஒரு விளையாட்டு சாமான் வாங்கினான். அதை வாங்கிட்டு பேசிக்காக நான் இந்த கேட்டுக்கு போகிறதுக்கு முதலே நான் உங்களுக்கு சொன்ன எனக்கு இங்கே லோஞ்ச் ஆக்சஸ் இருந்தது. அந்த லோஞ்சில் போய் சாப்பிட்டுட்டு தான் போகிறேன். அந்த லோஞ்சை தேடிக்கொண்டு இருக்கிறேன். பிஸ்னஸ் கிளாஸில் நான் ஃப்ளை பண்ணுறதால அந்த ஏர்லைன்ஸ் இந்த லோஞ்சும் இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த லோஞ்சுக்கு போய் போர்டிங் பாஸை கொடுத்தா அவையில் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கோ என்ன செய்கிறதுக்கும் விடுவினேன். அந்த இடங்களில் போவேக்க நான் முதலே சொன்னேன்னா இந்த ஏர்போர்ட்டில் கணக்க விடயங்கள் அந்த பாட்கடலை கடையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் அந்த தேவர்களும் அசுரர்களும் அந்த பாட்கடலை எப்படி கடையிறார்கள் என்று சொல்லி இந்த பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வடிவாக வந்து போட்டிருக்கேன். அந்த ஒரு பக்கம் வந்து கருப்பாக இருக்கிறவர்கள் அசுரர்களும் வெள்ளையாக இருக்கிறவர்கள் தேவர்கள் என்னும் பாகுபாடு படுத்தித்தான் அவர்கள் இந்த இடத்துல போட்டிருக்கார்கள். எனக்கு இதுண்ட உண்மை விவரங்கள் தெரியாது. அசுரர்கள் எப்போவுமே கருப்பாக இருப்பார்களான்னு சொல்லி தேவர்கள் எப்போவுமே வெள்ளையாகத்தான் இருப்பார்கள் என்பது என்ன வகையான உண்மை என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை வந்து இங்கே போட்டிருக்கேன்னு. அதே மாதிரி பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு இலைகளை பார்க்கத்தக்கதாக இருக்கும். எனிவே இதை பார்த்து முடிஞ்சாச்சு. நான் நடந்து போய் லோஞ்சுக்கு போயிட்டு லோஞ்சில் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக கேட்டுக்கு தான் போகிறது பிளான். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.